வெல்கம் டு எல்லா ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட அந்த பட்டுக்கரையிலே ஈஸியாக ஒரு டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேரீ வாங்குகிற செலவை விட ப்ளவுஸ் தைக்கிற செலவு தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எந்தவித செலவும் பண்ணாமல் ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் டிசைனோட இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸோட பட்டுக்கரையில் தான் நம்ம இன்றைக்கி ப்ளவுஸுக்கான பேக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸை ரெண்டாக மடித்து பார்டரை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த டிசைனோட லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கிற பார்ட்டு. இதை வச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சாக் பீஸில் இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே மாதிரிக்கு கீழே உள்ள பார்ட்லேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நல்லா கரெக்டான அளவில் வரணும் அப்படின்னா நீங்கள் டேப்பில் வந்துட்டு இன்ச்சஸ் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பார்டரை வந்துட்டு பார்டருக்குள்ளேயே வர மாதிரிக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலம் நிறையவே இருக்குது. அதனால் கீழ்ப்பகுதியில் வந்துட்டு நான் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்துட்டு கட் பண்ணுறப்ப அந்த பார்டரில் கொஞ்சம் பார்ட் வந்து வேஸ்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ லைன் இது மாதிரிக்க நான் வரைஞ்சிட்டு இப்போ வந்து இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸும் மேலே போக போக 2 இன்ச்சஸ் வந்திருக்கு. பின் கழுத்தோட நீளம், அதாவது மேலேருந்து கீழே வந்துட்டு நான் 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளவுஸை வந்துட்டு 2 பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்கு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் ப்ளவுஸோட இந்த கரை பார்ட்டை ரெண்டாக மடித்து போட்டுட்டு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை இது மாதிரிக்க வரைஞ்சிட்டு இந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்டரில் உள்ள டிசைன்ஸ் தான் வேணும். அதனால் பார்டருக்குள்ளேயே இந்த டிசைன்ஸ் வர மாதிரிக்க வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மடித்த பாகத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடியில் உள்ள கரை மேலே உள்ள கரை ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டோட பார்டர்ஸ் அவுட் சைடு இருக்கு இல்லையா, அதாவது நல்ல சைடு ப்ளவுஸோட அவுட்டர் சைடு நல்ல சைடு பாகத்தை வந்து ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் 1/2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். சைடில் இது மாதிரிக்க ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். மேல் தையல் போடுறப்ப தான் பார்டர் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ தைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்படி நம்ம ரெண்டாக மடித்து ட்ராயிங் பண்ணோமோ அதே மாதிரிக்கு ரெண்டாக மடித்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கட் பண்ணுற பார்ட் வந்து அந்த பார்டர் டிசைனுக்குள்ளேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் ப்ளவுஸ்க்கு டிசைன் கொடுக்குறப்ப நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரிக்கு
உள் பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பார்டரை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த ப்ளவுஸ் பார்டருக்கு லைனிங் கிளாத்லேயே இதே மாதிரிக்கு இன்னொரு பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த லைனிங் சீட் இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி அதை வந்து 2ஆக மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரிக்கு ப்ளவுஸ் பின் கழுத்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுப்போமோ அதே மெத்தடு தான். ப்ளவுஸோட லைனிங்கை வந்து இது மாதிரிக்கு 2ஆக மடித்து போட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்ன குண்டூசி இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிட்டு வந்து நகராமல் இருக்கும். கட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசைனோட இந்த ரைட் சைடு மேலே லைனிங் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரிக்கு எங்கனையில் நம்மளுக்கு வந்து அந்த பெண்டு இருக்கும் அந்த இடத்துலலாம் பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நகராமல் இருக்கும். அந்த ஷேப்பும் வந்துட்டு அப்படியே அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனோட அவுட்டர் சைடு மேலே லைனிங் வந்துட்டு பின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த டிசைனோட அவுட்டர் ஏரியாவில் இந்த சைடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்றத நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்க்கலாம். இப்போ இந்த டிசைனோட அவுட்டர் சைடில் வந்துட்டு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சஸ் டேப்பில் வந்துட்டு இந்த சைடில் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கிறப்ப நம்ம சைடு வந்து லேசாக கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண சைடில் வந்து லேஸாக இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சைடை திருப்பினோம் அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மேல் தையல் வந்து ஃபுல்லாக போட முடியாத அந்த பெண்டிலெலாம் எவ்வளோ உங்களுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை போடாட்டியும் அப்படியே நம்ம அந்த டிசைனை மடிச்சிடலாம். நான் அந்த பெண்டு சைடு கீழே இருக்கிற அந்த வளைவு வரையும் லேசாக இது மாதிரிக்கு மேல் தையல் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ப்ளவுஸோட பின் கழுத்தில் வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசைனில் நம்ம வந்து மேல் தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு பைசா கூட செலவில்லாமல் சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படின்னா இது மாதிரிக்கு ஒரு டிசைன் அடிச்சுட்டு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டோன் மாதிரிக்கு லைனை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட்டில் குண்டன் மணி வச்சு அடித்து கொடுத்தலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த மேல் தையல் வந்து இந்த டிசைனுக்கு போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளவுஸோட வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட லைனிங் சைடை வந்து உள் பக்கமாக கொடுத்துட்டு இது மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டும் வந்து நகராமல் இருக்கணுன்றதுக்காக இது மாதிரிக்கு முன்னூசியில் வந்துட்டு நல்லா பின் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட லைனிங் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம டிசைனோட ரைட் சைடை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த டிசைனோட ரைட் சைடை வந்துட்டு லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இந்த ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது மாதிரிக்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இது மாதிரிக்க லேசாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனை அவுட்டர் சைடில் நம்ம திருப்புறப்ப இது ப்ளவுஸோட அவுட்டர் சைடில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ உள் பக்கமாக இருக்கிற டிசைனை அவுட்டர் சைடில் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட அவுட்டர் சைடில் எடுத்துகிட்டு இது மாதிரிக்க ஓரத்தை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனோட அவுட்டர் சைட்லேயும் நிம்மதிக்கு சுருக்கம் இல்லாமல் நிம்மதி நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே அடிக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வச்சு அடிக்கணும், இல்லை ஸ்டோன் ஒர்க் வச்சு அடிக்கணும்னாலும் இதை அடிக்கும்போதே அதையும் சேர்த்து வச்சு அடித்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை அடித்து முடித்தாச்சு. இப்போ ப்ளவுஸோட பின் சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீழ் சைடு வந்துட்டு நம்ம மடிச்சுட்டு எப்பவும் போல் இது மாதிரி லேசாக ஒரு தடவை அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அடித்து எடுத்துக்குவோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். இது மாதிரிக்க உங்களோட ப்ளவுஸில் உள்ள பார்டர்லேயே நீங்கள் ஒரு டிசைன் ரெடி பண்ணி ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து உருவாக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.